ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஹாலிடே ட்ரிப்போட தொடர்ச்சியாக அதிரம்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் அண்டு வளச்சல் வாட்டர் ஃபால்ஸை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. வாங்க எங்களோட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணலாம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம வால்பாறையிலேருந்து கிளம்பி சோலையார் டேம், சில்ட்ரன்ஸ் பார்க் எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்டு நைட்டு அதிரம்பள்ளியில் ஹோம் ஸ்டே பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் அரவுண்ட் ஒரு 4:30-5 o'clock ஏர்லியாகவே எந்திரிச்சு குளித்து முடித்து ரெடி ஆகிட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 மணி 7 மணி கிட்டேயே நம்ம ஹோம் ஸ்டேலேருந்து கிளம்பி அதிரம்பள்ளி ஃபால்ஸுக்கு வந்துட்டோம். என்ன காரணம் இவ்வளோ ஏர்லியாக கிளம்புறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதிரம்பள்ளி ஃபால்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே கூட்டம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். நம்ம கிட்டத்தட்ட 7 to 7:30 அந்த டைமுக்கே நம்ம அதிரம்பள்ளி டிக்கெட் கவுண்டர்கிட்ட ரீச் பண்ணிட்டோம். அந்த டைமுக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பஸ்ஸஸ், ட்ராவல்ஸ், கார்ஸ்னு நிறைய வெஹிக்கிள்ஸ் இருந்தது. ஈவன் டூரிஸ்ட் டிக்கெட் கவுண்டரில் நிறைய குவிஞ்சிருந்தாங்க. நம்ம டிக்கெட் வாங்குறதுக்கே கொஞ்சம் சிரமப்பட்டு தான் நம்ம டிக்கெட் வாங்கினோம். அதிரம்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் அந்த மெயின் கேட் என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டரில் ஒன்லி கேஷ் மட்டும்தான் அலவுட். ஆன்லைன் பேமெண்ட், ஜிபே, கார்டு அக்செப்ட் கிடையாது. நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலோ அல்லது கார்டு பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலோ மெயின் கேட்லேருந்து ஒரு 100 to 200 மீட்டர்ஸ்க்கு அந்த சைடு ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும். அந்த ஆஃபீஸில் தான் வைஃபை நெட்வொர்க் இருக்குது. அப்படிங்கிற காரணத்தினால அங்கே மட்டும்தான் உங்களுக்கு யூபிஐ பேமெண்ட் அலோட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வரும்பொழுது அதை கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா காரை ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு ரொம்ப தூரம் நடந்து போய் சிரமப்பட்டு டிக்கெட் எடுக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் சேஃபாக பிளான் பண்ணிவிட்டு வாங்க. நாங்கள் கேஷே கையில் வச்சுருந்த காரணத்தினால எங்களுக்கு அந்த மாதிரி சிரமங்கள் கிடையாது. மெயின் என்ட்ரன்ஸ்லேயே டிக்கெட் எடுத்துகிட்டு நாங்கள் உள்ளே என்ட்ரி பண்ணிட்டோம். போகிற பாதை முழுவதுமே சுற்றியும் காடுகளாகவும் மிகப்பெரிய மரங்களாகவும் சூழப்பட்டு ஒரு பேத்வேல தான் நம்ம நடந்து போகிற மாதிரி இருந்தது. அந்த பேத்வேல சென்டரில் வீல் சேரில் முடியாதவங்க, நடக்க முடியாதவங்களுக்கு ஏற்றாப்பில் வீல் சேர் போகிற அளவுக்கு ஒரு ரேம்பும் போட்டிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. எல்லா ஏஜ் குரூப்பும் ட்ராவல் பண்ணுற அளவுக்கு இந்த பேத்வே ரொம்ப கன்வீனியண்ட்டாகவும் ரொம்ப அழகாகவும் இருந்தது. 2 சைடும் மிகப்பெரிய மரங்களாகவும் இயற்கை காட்சிகளோடவும் நடக்கிறதுக்கு அந்தளவுக்கு பெருசாக சிரமம் தெரியலை. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம மேலேருந்து கீழே போகக்கூடிய ரூட்டு தான் மிகவும் டஃப்பான ரூட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்தளவுக்கு நல்ல பேத்வே கிடையாது. வெறும் கல் மட்டும் அடுக்கி வச்சுருந்து அங்கங்கே சேராகவும் சகதியாகவும் ஒரு ஈவனான ரோட் கிடையாது. நடந்து போகிறதுக்கு ரொம்ப பார்த்து பத்திரமாக கேர்ஃபுல்லாக தான் நடக்க வேண்டியதாக இருந்தது. ஈவன் சில இடத்துல ஸ்லிப்பாக கூட சான்சஸ் இருக்குது. எங்களுக்கு குழந்தைய தூக்கிட்டு நடந்து போகிறதுக்கு கஷ்டமாகவும் இருந்தது. ஆனால் என்னுடைய அப்பா அம்மா கொஞ்சம் வயசானவங்க அப்படிங்கிற காரணத்தினால அவங்க நடக்கிறதுக்கு கொஞ்சம் அதிகமாகவே சிரமப்பட்டாங்க. அட் த சேம் டைம் அவங்க இந்த இடத்த சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தால் அந்த சிரமத்தையும் பொருட்படுத்தாமல் தட்டுத்தடுமாறி மெதுவாக நடந்து வந்து அந்த இடத்த பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. அதிரம்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் எவ்வளவு அழகானதோ அந்த அழகை அவ்வளோ ஈஸியாக பார்த்து ரசிச்சிட முடியுமா? அதுக்கு நம்ம ரொம்பவே சிரமப்பட்டு தான் இந்த இடத்த கிராஸ் பண்ணி அந்த அழகை பார்த்து ரசிக்க வேண்டியதாக இருந்தது. ஏன்னா நடக்கும்போது ஃபுல்லாக வேர்த்து விறுவிறுத்து தண்ணீர் தாகம் அங்கங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுத்து தான் போகிற மாதிரி இருந்தது. நீங்கள் வரும்போது கம்பல்சரி வாட்டர் பாட்டில் மறக்காமல் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்படி இல்லைன்னா இங்கேயே ஃபாரஸ்ட் கேன்டீன் இருக்குது. அந்த கேன்டீனில் நீங்கள் வாட்டர் பாட்டில் வாங்கிக்கலாம். வாட்டர் பாட்டிலுக்கு அவங்க 30 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த வாட்டர் பாட்டிலை நீங்கள் எம்டி பாட்டில் அங்கே ரிட்டர்ன் பண்ணும்போது பேலன்ஸ் 10 rupees ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா டூரிஸ்டெல்லாம் வாட்டர் குடிச்சிட்டு கண்ட இடத்துல பெட் பாட்டில்ஸை தூக்கி போடுறதுனால அந்த இடம் ரொம்ப அசுத்தமாகுது. அதனால் இப்படி வச்சுருக்கிறதுனால அவங்க தூக்கி போடாமல் ரீஃபண்ட் பண்ணிவிட்டு காசு வாங்கிக்கிறாங்க. இதனால் அந்த இடத்த க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு முடியுது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அவ்வளவு சிரமத்துக்கு அப்புறம் அந்த அதிரம்பள்ளி ஃபால்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெருங்கி அந்த வியூவை பார்க்கும்போது அந்த வியூவை வார்த்தையால் வர்ணிக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை.
ஏன்றது நீங்களே நேரில் பார்த்து அனுபவிக்கும்போது தான் அது உங்களுக்கு தெரியும். வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு எந்தளவுக்கு நான் சொல்கிறது புரியுது அப்படிங்கிறது தெரியல. நீங்கள் லைஃப்பில் ஒரு வாட்டியாவது இந்த இடத்த நேரில் பார்த்து அனுபவிங்க. அப்போ தான் இந்த இடத்தோட பிரம்மாண்டம் என்ன, இயற்கையோட அதிசயம் என்ன அப்படிங்கிறத உங்களால் உணர முடியும். இந்த ஃபால்ஸை பல சினிமாக்கள்லேயும் பல பாடல் காட்சிகள்லேயும் பார்த்து நாம் ரசிச்சிருப்போம். நானும் அதே மாதிரி பல படங்களில் வீடியோக்களில் பார்த்துருக்கேன். அப்போ எனக்கு பெருசாக தெரியல. ஆனால் அந்த இடத்துக்கு போய் நின்று பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபால்ஸை ஒட்டி நின்று அண்ணாந்து பார்க்கும்போது தான் அந்த ஃபால்ஸோடைய பிரம்மாண்டம் என்ன அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சது. நான் என்னுடைய காலேஜ் லைஃப்பில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோடு இந்த இடத்துக்கு ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி 2-3 முறை வந்திருக்கேன். அப்போ பார்த்திங்கன்னா தண்ணீருடைய அளவு பயங்கரமாக இருந்தது. அப்படியே அந்த பேத்வேல வரும்பொழுதே அங்கே ஃபால்ஸ் விழுகும்போது மலைச்சாரல் மாதிரி தெரித்து கீழே இறங்குறதுக்கு முன்னாடியே நம்ம ஃபுல்லாக நனைஞ்சு தான் கீழேயே போய் நிற்போம். ஆனால் இந்த டைம் சம்மர் டைம்ன்றதுனால அந்தளவுக்கு தண்ணி இல்லை. இது எங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தது. ஏன்னா ஃபால்ஸுடைய கிட்ட போய் நம்ம ரசிக்கிற அளவுக்கு நமக்கு அலோவ் பண்ணாங்க. நம்ம அதனால் மெதுவாக அந்த கல் மேலையெல்லாம் ஏறி தாண்டி குதித்து ஒரு வழியாக அந்த ஃபால்ஸை நெருங்கி கிட்ட நின்று பார்த்து என்ஜாய் பண்ணோம். இதுவே தண்ணீருடைய அளவு அதிகமாக இருந்தால் நம்மளை தூரத்துலேயே நிறுத்திடுவாங்க. நம்ம ரொம்ப கிட்ட நெருங்க முடியாது. ஆனால் அது ஒரு வித்தியாசமான என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். நம்ம கிட்டேயே போகலைனாலும் அங்கே வரக்கூடிய சாரல் மலையில் நனைஞ்சு நம்ம மேலே போய் நம்ம ட்ரெஸ்ஸையே சேஞ்ச் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் ஆகிரும். அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்கும். பட் இது லைட்டாக தான் இருந்தது. நம்ம குழந்தையெல்லாம் தூக்கிட்டு போயிருக்கோம் அப்படின்றப்ப இது எங்களுக்கு ஒரு வகையில் சாதகமாகவும் அமைஞ்சிருந்தது. பொதுவாகவே இந்த அதிரம்பள்ளி ஃபால்ஸில் தண்ணி அதிகமாக இருக்கும்போது என்டையர் ஸ்ட்ரெச்சில் ஃபுல்லாகவே தண்ணி ஊற்றும்போது நம்ம பார்க்குறதுக்கு நயகரா ஃபால்ஸ் மாதிரியே நமக்கு ஒரு ஃபீல் ஆகும். ஆனால் இந்த டைம் தண்ணீர் குறைவாக இருந்ததுனால ஒரு 2 இடத்துல மட்டும்தான் வாட்டர் ஃபால் இருந்தது. ஸோ அது அந்தளவுக்கு ஒரு பிரம்மாண்டமாக தெரியல. பட் நம்ம கிட்ட போய் நின்று பார்த்து உட்காந்து அந்த அழகை ரொம்ப நேரம் ரசித்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு பாசிட்டிவாக இருந்ததுன்னு சொல்லலாம். கீழே இந்த அளவுக்கு தண்ணீர் குறைவாகவே இருந்தாலும் இந்த இடத்துல எப்போ வேணும்னா காட்டாற்று வெள்ளம் ஏற்படலாம், வாட்டர் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகலாம். அப்படிங்கிறதுனால இங்கே டூரிஸ்ட் யாரையுமே குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறதில்ல. மேலே பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணாங்க. அங்கே டூரிஸ்ட்லாம் குளிச்சுக்கிட்டும் இருந்தாங்க. நம்ம கீழே ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு வந்துடுவோம். ஏன்னா க்ரௌட் அதிகமாகிடுச்சுன்னா நம்மளால் ஃப்ரீயாக அங்கே போய் என்ஜாய் பண்ண முடியாது, ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, நம்ம விருப்பப்பட்ட மாதிரி வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுத்து என்ஜாய் பண்ண முடியாதுங்கிறதுனால நம்ம ஏர்லியாகவே ஃபஸ்ட்டு கீழே இறங்கிட்டோம். இறங்கி நம்ம ரொம்ப நேரம் அங்கே உட்காந்து என்ஜாய் பண்ணி பார்த்து ரசித்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். ஆல்ரெடி நான் இந்த இடத்துக்கு 2-3 முறை வந்திருக்கிறதுனால இதை விட தண்ணீர் ஃப்ளோ அதிகமாக இருக்கிறதையும் நான் பார்த்துருக்கேன். எனக்கு அதனால் இது பெருசாக பிரம்மாண்டமாக தெரியலை. என்னுடைய மனைவியும் குழந்தைங்களும் இந்த இடத்த மிகவும் பிரம்மாண்டமாக பார்த்து வியப்பாக ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் ஃபால்ஸோட லோவர் வியூவை பார்த்து ரசித்து என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே மேலே ஏறி வந்தோம். என்னுடைய அப்பாவும் அம்மாவும் அவங்க இதுக்கு மேலே எங்களால் நடக்க முடியாதுன்னு டயர்டாகிட்ட காரணத்தினால அவங்கள ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு நானும் ஒய்ஃபும் குழந்தைங்களும் கொஞ்சம் தூரம் நடந்து போய் ஃபால்ஸோட அப்பர் வியூ எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு நடந்து போய்கிட்டு இருந்தோம். போகிற பாதை எல்லாமே வெறும் பாறை தான், ஈவனான பேத்வே கிடையாது. நம்ம பார்த்து கேர்ஃபுல்லாக தான் நடந்து போகணும். சில இடங்களில் வழுக்கிற மாதிரியும் இருந்தது, சில இடங்களில் தடுமாறி தான் போக வேண்டிய சூழ்நிலையாக இருந்தது. நம்ம பார்த்து கேர்ஃபுல்லாக தான் போய்க்கணும். கையில் குழந்தைய வேறு வச்சுக்கிட்டு இருந்ததுனால சில இடங்களில் நடக்கிறதுக்கு பயமாகவும் இருந்தது. அப்படியே அந்த பக்கம் பார்த்தோன்னா நிறைய டூரிஸ்ட் சில இடத்துல தேங்கி இருந்த தண்ணீர்லேயும் ஃப்ளோ ஆகி போய்கிட்டு இருக்கக்கூடிய தண்ணீர்லேயும் குளித்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம குளிக்கலாம் அப்படின்னு யோசித்தோம். பட் ஆனால் குழந்தைங்கள வச்சுட்டு நம்ம குளித்து டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம், நம்ம நெக்ஸ்ட்டு டெஸ்டினேஷனையும் பார்க்க வேண்டியது இருக்குது
அதனால் ஜஸ்ட்டு நாம் வியூ மட்டும் பார்த்துட்டு நம்ம அடுத்த இடத்துக்கு மூவ் ஆகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நாங்கள் கிளம்பிட்டோம். நம்ம கீழே இருந்து பார்க்கும்போது ஃபால்ஸ் மேலேருந்து கீழே விழக்கூடிய ஒரு அழகை பார்த்து ரசித்தோம். இங்கேருந்து பார்க்கும்போது கீழே விழுகக்கூடிய அழகை மேலேருந்து பார்த்து ரசிக்கிறோம். வேறு எந்த ஃபால்ஸ்லேயும் இந்த மாதிரி 2 வியூஸ் இருக்கிறதா எனக்கு தெரியல. அதிரம்பள்ளி ஃபால்ஸ் ஒன்றில் தான் அப்பர் வியூலேயும் ஃபால்ஸை பார்த்து ரசிக்கலாம், லோவர் வியூலேயும் ஃபால்ஸை பார்த்து ரசிக்கலாம்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது இந்த மாதிரி ஃபால்ஸில் பல வியூஸில் பார்த்து ரசிக்கிற மாதிரி வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு முடிஞ்சால் நம்ம அந்த இடத்துக்கும் போகிறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஒரு வழியாக அதிரம்பள்ளி ஃபால்ஸை பார்த்து முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி வளச்சல் அப்படிங்கிற ஒரு வாட்டர் ஃபால்ஸுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த வாட்டர் ஃபால்ஸ் அதிரம்பள்ளியிலேருந்து அரௌண்ட் 4 to 5 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. இது அதிரம்பள்ளியிலேருந்து டுவோர்ட்ஸ் வால்பாறை போகக்கூடிய ரோட்டில் அமைஞ்சிருக்கு. வளச்சல் செக் போஸ்ட்டுக்கு பக்கத்துலேயே தான் இந்த ஃபால்ஸ் இருக்குது. ஆக்சுவலி இந்த வாட்டர் ஃபால்ஸை சுற்றி பார்க்குறதுக்குன்னு தனியாக எந்த என்ட்ரன்ஸ் டிக்கெட்டும் எடுக்க வேண்டியதில்லை. அதிரம்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் அண்ட் வளச்சல் வாட்டர் ஃபால்ஸ் 2க்குமே சேர்த்து ஒரே என்ட்ரன்ஸ் ஃபீ தான் அவங்க கலெக்ட் பண்ணுறாங்க. எய்தர் நீங்கள் இங்கே எடுத்துகிட்டு அங்கேயும் போய் பார்த்துக்கலாம், இல்லை அங்கே எடுத்துகிட்டு இங்கே வந்தும் பார்த்துக்கலாம். இந்த இடத்துல ஒரு எக்கோ ஷாப்பும் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பழங்குடியின மக்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்கள் எல்லாம் விற்பனைக்கு வச்சுருக்காங்க. நம்ம விருப்பப்பட்டால் அந்த இடத்துல நம்ம ஷாப்பிங்கும் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல ஒரு ரூம் ஸ்டே ஃபெசிலிட்டியும் இருக்கும் போல் இருக்குது. ஏன்னா அங்கே சில காட்டேஜஸ்லாம் இருக்கிறத நாங்கள் பார்த்தோம். அதனால் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக அதிரம்பள்ளி பிளான் பண்ணோன்னா இந்த இடத்துல நம்ம ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு பிளான் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அந்த ஹோம் ஸ்டே பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபால்ஸை பார்த்த மாதிரி வியூவில் இருந்தது. பட் அதை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. அங்கே தங்கணுன்னா இன்னும் எவ்வளோ அழகாக இருக்கும், அந்த இயற்கை காட்சிகளை ரசிக்கலாம் அப்படிங்கிறத நினைக்கிறதுக்கே மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷமும் இருந்தது. இங்கே ஒரு சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியாவும் இருந்தது. குழந்தைங்களுக்கு இங்கே சில மணி நேரங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த இடம் ஒர்த்தான பிளேஸ் தான் அப்படின்னு சொல்லலாம். அப்படியே அந்த பேத்வேல ப்ளே ஏரியாவை க்ராஸ் பண்ணி நாங்கள் அந்த வாட்டர் ஃபால் வியூவுக்கு ரீச் பண்ணிட்டோம். அப்படி ரீச் பண்ணி அந்த வாட்டர் ஃபால்ஸை பார்க்குறதுக்கு எவ்வளவு அழகாக இருந்தது அப்படிங்கிறத வார்த்தையால் வர்ணிக்கவே முடியாது. நீங்களே இந்த வீடியோவில் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வளச்சல் வாட்டர் ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா அதிரம்பள்ளி ஃபால்ஸ் மாதிரி மேலேருந்து கீழே விழுகிற மாதிரி ஒரு ஃப்ளோ இருக்காது. இது பார்த்திங்கன்னா வாட்டர் ஃப்ளோலையே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி போகிற மாதிரி ஒரு ஃபவுண்டைன் எஃபெக்ட் மாதிரி இருக்கும். பட் இது பார்க்குறதுக்கே ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப அழகாகவும் இருந்தது. இங்கே இருந்தவங்க சொன்னாங்க மார்னிங் டைம் வாட்டர் ஃப்ளோ வந்து குறைவாக இருந்ததாகவும், இப்போ மேலே டேம் ஏதோ திறந்து விட்டுருக்கிற காரணத்தினால இப்போ வாட்டர் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதாகவும் சொன்னாங்க. அட் த சேம் டைம் இந்த வாட்டர் பார்த்திங்கன்னா அதிரம்பள்ளி போய் அங்கேருந்து கீழே போகிறதா சொன்னாங்க. இப்போ வந்து அதிரம்பள்ளி ஃபால்ஸ்லேயும் வாட்டர் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ஃபாரஸ்ட் அஃபீஷியல்ஸ் எங்ககிட்ட சொன்னாங்க. ஒரு வழியாக வளச்சல் வாட்டர் ஃபால்ஸை பார்த்து ரசித்து முடிச்சுட்டு நாங்கள் அதிரம்பள்ளி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக போயிருந்தோம். இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒரு வியூ பாயிண்ட்டோட ஒரு சீட்டிங் ஏரியா அமைஞ்சிருந்தது. அந்த சீட்டிங் ஏரியாவில் உட்காந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதிரம்பள்ளி ஃபால்ஸோட கிளியர் வியூவை பார்த்து ரசிச்சுக்கிட்டே நம்ம
நம்மளோட ஃபுட்டை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாகவே இருந்தது. மார்னிங் நாம் போயிருந்தப்போ வெறும் 2 இடத்துல மட்டும்தான் வாட்டர் ஃப்ளோ இருந்தது. அங்கே ஃபாரஸ்ட் அஃபீஷியல் சொன்ன மாதிரியே இப்போ வாட்டர் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால இன்னொரு இடத்துலையும் எக்ஸ்ட்ராவாக வாட்டர் ஃப்ளோ ஆகிறத நாங்கள் பார்த்தோம். பட் அது பார்க்குறதுக்கே ரொம்பவும் பிரம்மாண்டமாகவும் அதிசயமாகவும் இருந்தது. இப்போ நீங்களே பார்க்குறீங்க இல்லையா, நம்ம போயிருந்தப்போ தண்ணீர் எவ்வளோ குறைவாக இருந்தது, இப்போ எவ்வளோ தண்ணீர் அதிகமாக இருக்குதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டூரிஸ்ட்டை ரொம்ப கிட்ட நெருங்கிறதுக்கு கண்டிப்பாக அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அட் த சேம் டைம் இந்த ஃபால்ஸிலிருந்து வரக்கூடிய சாரல் மலையில் அங்கே இருக்கிறவங்களாம் நனைஞ்சு கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருந்திருப்பாங்க. நம்ம மேபி கொஞ்சம் லேட்டாக போயிருந்தால் நம்மளும் என்ஜாய் பண்ணி ரசிச்சிருக்கலாம், என்ஜாய் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் மனசுக்கு நெருடலாகவும் இருந்தாலும், அட் த சேம் டைம் குழந்தைங்கள வச்சுருக்கும்போது இவ்வளோ வாட்டர் ஃப்ளோவில் நம்ம கிட்ட நெருங்கி இருக்கிறது அந்தளவுக்கு சேஃப்டி கிடையாது. எனிவேஸ் தூரத்துலேருந்து பார்த்தாலும் அதிரம்பள்ளி ஃபால்ஸோடைய அழகுக்கு குறைவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படியே அதிரம்பள்ளி டு சாலக்குடி ரூட்டில் போகும்போது ரோடு மேலேயே ஒரு சின்ன வியூ பாயிண்ட் மாதிரி இருந்தது. அந்த வியூ பாயிண்டில் இந்த அதிரம்பள்ளி ஃபால்ஸோடைய வாட்டர் ஃப்ளோவை கொஞ்சம் நேரம் பார்த்து ரசிச்சுட்டு நாங்கள் எங்களுடைய ஜேர்னியை கண்டினியூ பண்ணோம். அடுத்தடுத்து எங்களோட சேனலில் நிறைய வீடியோஸ் வர இருக்குது. அதை பார்த்து ரசித்து என்ஜாய் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.